நான்காவது காலிறுதிப் போட்டியில் ஆட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை, சேரன் காலை கரூர் ஆகிய இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆலத்தங்கரை அணியினர் 3 வெற்றி புள்ளிகளையும், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்று விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நான்காவது காலிறுதியில் விளையாட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை அணியினரும் அவர்களை எதிர்த்து சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். பழைய எத்தனை மேட்ச் இருக்குது? மருத்துவக்குழு ஒன்று தானா? மருத்துவக்குழு வெயிட் பண்ண சொல்லலாமா? ஒரு மேட்ச் இருக்குது. ஆனால் இருக்க சொல்லுங்க, ஒரே மேட்ச் தான். இப்போட்டி முடிந்த மறுகணமே 2 அணியினரும் ஆடுகளம் வர வேண்டும். ரைடர் அவுட். பத்து 7 3 புள்ளிகள் முன்னிலையில் ஆலத்தங்கரை அணியினர். ஆலத்தங்கரை அணியினர் 11, பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி 7. மேலும் ஒரு வெற்றி புள்ளி கிளப்பார் விளையாட்டுகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்டத்தின் இடைவெளியின் பொழுது ஆலத்தங்கரை அணியினர் 14 வெற்றி புள்ளிகளையும், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர் 15 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். ஆண்கள் அணிக்கான முதல் பரிசு ரூபாய் 1,10,000 வழங்குபவர் தொழிலதிபர் அண்ணன் எஸ். பிரின்ஸ் தங்கம் எம்பி அவர்களுக்கு கிளப்பார் விளையாட்டுகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசு ரூபாய் 70,000 வழங்குவது கீழப்பார் விளையாட்டுக்குழு செயலாளர் ஜெயராமன் அவர்களும் கீழப்பார் விளையாட்டுக்குழுவும் இணைந்து அந்த பரிசினை வழங்குகிறது. ஒரு புள்ளி முன்னிலையில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி. ஆண்கள் அணிக்கான பரிசு கோப்பை வழங்குவர் மேலும் ஒரு வெற்றி புள்ளி
முருகன் அவர்களுக்கும், கவர்னர் ராஜாமணி அவர்களுக்கும், எஸ். செல்வன் அவர்களுக்கும், எஸ். வசந்தி அவர்களுக்கும், சுபராகவன் அவர்களுக்கும், பொற்செல்வி அவர்களுக்கும், மங்கை கணேஷ் அவர்களுக்கும், எல். மாரியம்மாள் அவர்களுக்கும், வி. செல்வன் அவர்களுக்கும், எஸ். வசந்தி அவர்களுக்கும், எம்.ஜி. வசந்தி அவர்களுக்கும், டி. மோனிசா அவர்களுக்கும், கவிதா ஒரு சுற்றுலா முகவரி அவர்கள் இருந்தால் அழைப்பு இப்போட்டி முடிய கடைசி 5 நிமிடங்கள். இப்போட்டி முடிய கடைசி 5 நிமிடங்கள். அளத்தங்கரை அணியினர் 29, பெர்ஸ்ட் யூனிவர்சிட்டி 27. வெற்றி பெற்றனர். போட்டி நிறைவு பெற்றது. இப்போட்டியில் அளத்தங்கரை அணியினர் வெற்றி பெற்றனர். 4வது காலிறுதியில் விளையாட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை அணியினரும் சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வரவும். உங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே 2 அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வரவும்.